பௌர்ணமி இன்னொன்னு, இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தொடர்வதில் அது கடந்த 2024 தேர்தலிலேயே இந்த தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்களை நிறுத்தியது கூட டாக்டர் ராமதாசுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றும், அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாஜக கூட்டணியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காத ஒரு நிலையில் இப்போது இந்த நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவில் இந்த வாக்களிப்பை புறக்கணித்தது அது பாஜகவுக்கு ஆதரவான செயல் என்றும், ஆனால் அதிமுக அங்கு எதிர்த்து வாக்களித்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வற்புறுத்தியதாகவும், ஆனால் இவர் அதை வெளிநடப்பு செய்து பாஜகவுக்கு சாதகமாக அவர் நடந்து கொள்வதாகவும், தொடர்ந்து பாஜகவுக்கு சாதகமாக அன்புமணி நடந்து கொள்வதே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மாற்றத்திற்கு வந்து வித்திருமா சார். இவங்க அதிமுக கூட்டணியில தான் போவதற்கு டாக்டர் ராமதாஸ் விரும்புறாராம். அதனால அவர் இன்னைக்கு நானே தலைவர், நானே ராஜா, நானே மந்திரிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இதனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இனிமேல் வந்து ராமதாஸ் கூட நடக்குமா, அன்புமணி ராமதாஸ் கூட நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது வந்து சரியானங்கிறோட உண்மையான கேள்வி நீங்க கேட்டது. நீங்க கேட்கிற கேள்வியே பதிவு அடங்கியிருக்குது. இதுதான் காரணம். ஒண்ணு, மத்தியில் வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் செயல்படுகிற அந்த அரசியல் நிலவரம் ராமதாஸுக்கு பிடிக்கல. இரண்டாவது, நீங்க சொல்லக்கூடிய வக்ஃபு உட்பட எல்லாவற்றிலுமே தான் சொல்வதை அன்புமணி கேட்பதில்லை. எனவேதான் இது போன்ற கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி தமிழ்நாடு அரசியலை மையப்படுத்தாமல் தேசிய அரசை மையப்படுத்தி, குறிப்பாக கடந்த தேர்தலில் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு அன்புமணி செய்த அரசியல் நிலவரங்கள் அனைத்துமே தவறாக போய் முடிந்தது என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க. எனவேதான் இது வந்து இந்த சங்கடத்தை உருவாக்கி, நானே, நீங்க சொல்லி வார்த்தை நல்ல வார்த்தை, நானே ராஜா, நானே மந்திரி, நான் தான் கூட்டணி பேசுவேன், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் வேட்பாளரை அறிவிப்பேன் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் உண்மை. நிச்சயமாக அவரை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முனைந்தால் நிச்சயமாக கட்சி பிளவுடுங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. பொதுவாக அந்த வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அடர்த்தியாக உள்ள அந்த மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கிறது. அதே பகுதியில் வாக்கு வங்கி அதிமுகவுக்கும் அந்த வாக்கு வங்கி இருக்கிறது. இப்ப இந்த ஓட்டிங் டிரான்ஸ்பார்மேஷன், அதாவது ஒரு தேர்தல் கூட்டணியில் வாக்குகள் இயல்பாக இடம்பெயர்வது, அது அதிமுக பாமக கூட்டணி இருந்தால் நிகழுமா, பாமக பாஜக கூட்டணி இருந்தால் நிகழுமா? அந்த வாக்குகள் பரிமாற்றம் இயல்பாக நடைபெறுவது? நானே டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய மனநிலையை அறிந்தவங்க முறையை சொல்றேங்க. அதிமுகவை தான் விரும்புவார். குறிப்பாக எடப்பாடியோட தலைமையை அவர் மிகவும் நேசிக்கிறார். கடந்த தேர்தல் கூட அப்படிதான் விரும்பினார். எனவே அவர் தான் ஒரு தமிழராக இருந்து தமிழ்நாட்டுக்கு மிகச் சிறப்பான திட்டங்களை கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. எனவே அதிமுகவை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் தான் பாமக ஒரு சச்சரவு காரணம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நினைப்பதெல்லாம் சரியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக தோல்வி தழுவுகிறது. ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை ஓரிரு முறை தோல்வி இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் கருத்துகள், நுணுக்கங்கள், போராட்ட வடிவங்கள் அனைத்துமே அந்த கட்சிக்கு பயனளித்திருக்கிறது, நாட்டுக்கும் பயனளித்திருக்கிறது. எனவே அதிமுக விரும்புகிற அவருக்கு கடந்த காலத்தில் அவர் செய்த தவறான, அன்புமணி செய்த தவறான அரசியல் நடவடிக்கைகளாக ஒரு சூழல் வந்திருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், ராமதாஸ் அவர்கள் வருகின்ற தேர்தலில் 26 மிக சரியான முடிவெடுப்பார். அதற்காக அதிகாரத்தை முன்னே எடுத்துக்கிறார். காலம் இருக்கிறது, பொறுத்து பார்ப்போங்க. நன்றி சார். பொங்கல் மணி சார், பல்வேறு கருத்துக்களை எங்களோட தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகத்தான் நானே ராஜா, நானே மந்திரி என்று, நானே தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த வாக்குகள் பரிமாற்றமும் இயல்பான கூட்டணி அமைவதற்குமான சாத்தியமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் பொங்கலூர் மணிகண்டன் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அது வக்ஃபு திருத்த மசோதா வாக்களிப்பு, இரண்டாவது சௌமியா அன்புமணியை தர்மபுரி தொகுதியில் நிறுத்தியது, மூன்றாவது இன்னும் பாமகவின் இளைஞரணி தலைவர் பதவியில் எவரையும் நியமிக்காதது ஆகிய 3 காரணங்களே இப்போதைய டாக்டர் ராமதாஸின் இந்த பேட்டிக்கு காரணமாக இருக்கிறது என்றும், அவரது வயது முதிர்வு மற்றும் அவர் வீட்டில் முடங்கி இருப்பதால் அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறுவதை அவர் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்றும் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் தெரிவித்திருக்கிறார்.